நமக்கு ரொம்ப வயசாகி போச்சு. முந்தி இருந்த மாதிரி நம்மளால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல. அதனால் எப்படியாவது இன்னைக்கு ஓனர்கிட்ட போய் எப்படியாவது ரிட்டையர்மெண்ட் வாங்கிடணும். ஹலோ, ஹாஸ்பிட்டலெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? எத்தனை பேர் விட்ருக்கீங்க? 50 பேரா? ஒரு 100 பேரை விட்டு சீக்கிரம் வேலையை முடிக்க பாருங்கப்பா. ஓகே. ஹலோ, காலேஜ் ஒர்க்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? எத்தனை பேர் விட்ருக்கீங்க? என்னப்பா ஒரு 200 பேர் விட்டு சீக்கிரம் வேலையை முடிங்க. அடுத்தவங்க காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க சார். சரி முடிங்க. யார் சார்? நான் தான் சார். வாங்க வாங்க, மூத்த இன்ஜினியர் சார். எப்படி இருக்கீங்க? உடம்புலாம் பரவாயில்லையா? வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? சார் நான் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிச்சிட்டேன். நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்தேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார் என்னால் முடியல சார். எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அதனால் முந்தி இருந்த மாதிரி வேலை செய்ய முடியல. அதனால் உங்களை பார்த்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் அப்பா காலத்துலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி உண்மையான இன்ஜினியரால் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்படி சொல்கிறீங்களா சார்? இல்லை சார், இதுக்கு மேலே எல்லாம் முடியல சார். நான் ஒத்துக்கிட்டாலும் என் உடல்நிலை ஒத்துக்காது சார். அதனால் ப்ளீஸ் என் ரிட்டையர்மெண்ட்டை ஏற்றுக்கோங்க. உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? என்ன ஹெல்ப் சார்? சொல்லுங்கள். கடைசியாக ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டிதாங்க சார். பொறுங்க, ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டிதாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்கணும். உங்கள் விருப்பப்படி கட்டுங்க. எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல. பணத்தை பற்றி கவலைப்படாங்க. உங்கள் மன விருப்பப்படி கட்டுங்க, அது போதும். சரி சார், ஒரு வீடு தானே. உங்களுக்காக நான் எவ்வளோ வீடு கட்டியிருக்கேன். இந்த வீடு உங்களுக்காக கட்ட மாட்டேனா? சரி சார், கண்டிப்பாக சார். மறுபடியும் சொல்கிறேன், பணத்தை பற்றி கவலைப்படாதாங்க. உங்கள் முழு திறமையை பயன்படுத்தி வீடை சூப்பராக கட்டுங்க, அவ்வளோதான். சரி சார், அப்போ நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கொத்தனாரே, இங்கே வாங்க. சொல்லுங்க சார். இந்த வயசான காலத்தில் வர இந்த கான்ட்ராக்டர் சும்மா இருக்க விட மாட்டேங்காரு. அதெல்லாம் நீ என்ன பண்ணுற? நான் சொல்கிறதெல்லாம் லிஸ்ட் எடு. இந்த வயசான காலத்தில் வர மண்டெல்லாம் குழம்பி போச்சு. என்னென்ன பொருள் வாங்கணும்ப்பா? சார் செங்கல் வாங்கணும். செங்கல் என்ன ரேட்டில் எடுக்க? எப்போ எந்த ரேட்டுக்கு எடுப்போம்? ஒரு 8 ரூபாய்க்கு எடுப்போம். சே அந்த ரேட்டுக்குலாம் போண்டா, கொஞ்சம் கம்மியாக பாருங்க. சரி சார். சார் சிமெண்ட் வாங்கணும். சிமெண்ட்டு இன்னும் எத்தனை மூட்டை இருக்கு? ஒரு 50 மூட்டை இருக்கும். அப்படியா? எனக்கு என்ன பண்ணுங்களா தெரியாது. 50 மூட்டையில் வேலை முடிச்சிருங்க. சரி சார். சார் காங்கிரீட்லாம் போடணுமா சார்? காங்கிரீட் போடுவியா, கெட்டுவியா, பூசுவியா, அதை பற்றி எனக்கு தெரியாது. 50 மூட்டையில் வேலையை முடிக்கிறேன். இல்லைன்னா நமக்கு அங்கே ஆர்டர் பண்ணணும், வாங்கணும், வெயிட் பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. 50 மூட்டையில் வேலையை முடிக்கிறேன். ஓகே சார். கொத்தனாரே, அந்த டைல்ஸ் ஒயரிங் கான்ட்ராக்டை வர சொல்லுங்க. அப்படியா சார்? யாரு? நான் தான் டைல்ஸ் அண்ட் ஒயரிங் கான்ட்ராக்டர். வாங்க வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நம்ம பொதுவாக டைல்ஸ் எங்கேருந்து எடுப்போம்? சார் நம்ம பொதுவாக பாம்பேலேருந்து எடுப்போம். பாம்பேயா? அது ஆர்டர் பண்ணதுக்கு ஒரு வாரம், வரதுக்கு ஒரு வாரம். அது நமக்கு சரிப்பட்டு வரும். பக்கத்தில் எங்கே டைல்ஸ் இருந்தால் அதை ஆர்டர் பண்ணுங்க. அது நல்லா இருக்காதே சார். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, எங்க டக்குன்னு வேலையை முடிக்கணும். எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். சரி சார். எப்பாடா ஒரு வழியாக வீடை கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 6 மாதம் கட்ட வேண்டிய வீடை ஒரே மாதத்தில் கட்டியிருக்கோம். 200 மூட்டை சிமெண்ட்டில் கட்ட வேண்டிய வீடை 50 மூட்டையில் கட்டியிருக்கோம். பின்ன எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். என்னென்னையாவது ஓனர்கிட்ட சாவியை கொடுத்து ஓடி தப்பிடணும். சார். யாரு? வாங்க வாங்க இன்ஜினியர் சார், எப்படி இருக்கீங்க? சார் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீடை கட்டி முடிச்சிட்டேன். என்னங்க சார் சாவி? ரொம்ப நல்லது. எப்படி சார், வீடு ரொம்ப நல்லபடியாக கட்டினீங்களா? ஆமாம் சார், பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சார்? நீங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்களுக்காகவும் என் குடும்பத்தில் ரொம்ப உழைச்சிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் கடைசியாக ஒரு வீடை உங்களை கட்ட வச்சு உங்களுக்கே தரலாம் தான் என்னுடைய பிளான். அங்கே சாவி, இந்த வீடு உங்களுக்கு தான். சரி சார். ஐயோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மனுஷன் இப்போதான் ஒரு பரிசு தந்தார். அதை எப்படி நாசமாக கட்டிட்டோமே. இத்தனை வருஷம் கட்டின வீட்லேயே மோசமான வீட்டை அதுவும் நமக்கே கட்டிட்டோமே. ஐயோ.